நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். கற்றதனால் ஆய பயணம் கொள்வாள் அறிவன் நற்றார் தொழார் எனின். விளக்கம். தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் ஒருவர் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? பயன் ஒன்றுமில்லை. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். இளைஞர் கொலையில் 6 பேர் கைது, பரபரப்பு வாக்குமூலம். தர்மாபுரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கோவில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ரூபாய் 3 கோடியில் ஆய்க்குளம் மேம்படுத்தும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். உறவுக்கார பெண்ணுக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞர், மது குடிக்க வைத்து கொன்ற டிரைவர், உதவிய நண்பர்களுடன் கைது. புதுச்சேரி வில்லியனூர் திருவேணி நகர் மந்தைவெளி பகுதியில் கடந்த 24ஆம் தேதி இரவு 9:30 மணி அளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்துவாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா எஸ் டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரியவந்தது. பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். 24ஆம் தேதி இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றுள்ளார். அங்கு நண்பர்கள் அருள், விக்கி, முரளி, மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்பொழுது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் அடித்துள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் ஜனா துடிதுடிக்க அனைவரும் தப்பி ஓடினார்கள். 3 நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் மொபைலுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை தட்டி கேட்டபோது எழுந்த மோதலில் மதுபாட்டிலால் அடித்ததில் ஜனா இறந்ததால் நண்பர்களுடன் தப்பிச் சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 6 பேரில் 4 பேர் மாவுக்கட்டுடன் காலப்பட்டு மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ரூபாய் 5.34 கோடி மதிப்பில் இந்திரா நகர் தொகுதியில் மேம்பாட்டு பணிகள் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையத்தில் உள்ள ஆய்க்குளத்தை மேம்படுத்துதல் பகுதி 2 வேலை மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.58 கோடி மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகே ஆறுமுகம் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதேபோல் முத்திரையர்பாளையம் பம்பு ஹவுஸ் அருகே உள்ள அம்மன் நகர் முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரையில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ரூபாய் 1.76 கோடி மதிப்பில் மறு கட்டுமான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதியை சார்ந்த கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியுதவியை பயனாளிகளுக்கு சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்காக 96 நபர்களுக்கு ரூபாய் 96 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் எம்பலம் செல்வம் வழங்கினார்.
புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டம் மற்றும் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானியத் தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த 96 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 96 நபர்களுக்கு மொத்தம் 96 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான எம்எம் செல்வம் தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், ஞானசேகர், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்தி பாலன், சக்திவேல், ஆண்டியார்பாளையம் சிவா, தினகரன், டாக்டர் ராஜ்குமார், ராஜகுரு, ராமச்சந்திரன், எஸ்பிஎஸ் குமரன், கணபதி, வாழுமுனி, திருமால், தங்கம், விஜய், ராஜதுரை, கணபதி, கன்னியப்பன், ஹரிகிருஷ்ணன், சரவணன், ஆதார் சக்திவேல், செந்தில், சகாயராஜ், அருள்ராஜ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம். இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 25ஆம் தேதி முதல் கால யாகசாலையுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்று இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத கலச நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முருங்கப்பாக்கத்தில் ரூபாய் 2 கோடி செலவில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கம் பகுதியில் ரூபாய் 2 கோடி 13,57,000 மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் புதுச்சேரி வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் முருங்கம்பாக்கம் சந்திப்பில் இருந்து அங்காளம்மன் நகர் கல்வெட் வரை யூ வடிவ வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்காக ரூபாய் 2 கோடியே 13,57,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற் பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் மணிவண்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பயிற்சியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதனை அடுத்து தற்போது சனி பயிற்சியானது வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணியளவில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்க உள்ளார். இதனிடையே சனி பயிற்சி விழா முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான புதுச்சேரி அரசு அமைத்துள்ள சிறப்பு குழுவின் முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் ASB S ரவி பிரகாஷ், IAS ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது.
மார்ச் 6ஆம் தேதி நடைபெறும் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு 48 நாட்களில் தோராயமாக சுமார் 15 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் திருநள்ளாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைப்பது, பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவது, அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிவறை ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கடந்த 2023 சனி பயிற்சியைப் போல இந்த சனி பயிற்சியையும் வெகு விமர்சையாக நடத்துவதற்கு அனைத்து அரசு அதிகாரிகளும் போதிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். திருநள்ளாறு சுற்றியுள்ள சுமார் 2 கிலோமீட்டருக்கு பக்தர்கள் வசதிக்காக மின்விளக்கு வசதி ஏற்படுத்துவதுடன் சேதமடைந்த மின் விளக்குகள் சீரமைக்க வேண்டும் எனவும், புதிய இடங்களில் மின்விளக்கு தேவைப்படும் பட்சத்தில் அமைப்பது குறித்து மின்துறை அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பேருந்து நிலையத்திலிருந்து கோவில் அருகே பக்தர்கள் சிரமமின்றி சென்று வருவதற்கு பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய பேட்டரி கார்களை இயக்குவது, வரிசை காம்ப்ளெக்ஸ் பகுதிகளில் பொதுமக்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவது, இலவச தரிசனம், கட்டண தரிசனம், விஐபி தரிசனம் மற்றும் உபயதாரர்கள் தரிசனம் செயல்முறைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. முளப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நிடப்பாக்கம் தொகுதி முளப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் புதிதாக எழுந்தருளுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கற்பக விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணியர், ஐயப்பன் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சாந்தி ஹோமம், வாசு சாந்தி, கோபூஜை மற்றும் 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 9:30 மணியளவில் கடம் புறப்பாடு தொடங்கி அனைத்து ஆலயங்கள் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு, தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பெரியசாமி, காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசு, எல்ஜேகே பிரமுகர் இளங்கோ உட்பட கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு கற்பக விநாயகர், வள்ளி தெய்வானை சிவசுப்பிரமணியர், ஐயப்பன், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை கிளை மற்றும் புதுச்சேரி மண்டல அலுவலகம் வளாகத்தில் நடைபெற்ற 77வது குடியரசு தின விழாவில் மண்டல மேலாளர் மு. நடராஜன் தேசிய கொடியை பறக்கவிட்டு முன்னாள் ராணுவ வீரரும் SBI கிளையின் பாதுகாப்பு ஊழியருமான பீட்டர்ராஜ் தலைமையில் நிகழ்த்திய அணிவகுப்பு வணக்கம் மரியாதை ஏற்றுக்கொண்டார். மூத்த ஊழியர் கார்த்திக் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்வில் மெயின்கிளை ஊழியர்கள் உண்ணாமலை, சேகர், இந்து, விஜயன், அருண், முத்திரை செல்வன், CSC கரன்சி நிர்வாக கிளை ஊழியர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாதுகாப்பு ஊழியர்களுக்கு மண்டல மேலாளர் நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செய்தார். பங்கேற்ற ஊழியர்களின் குழந்தைகள் மற்றும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஊழியர் கணேஷ் நன்றி கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக நடத்தப்பட்ட கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகள் வழங்கினார். பொங்கல் பண்டிகை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட பிள்ளைத்தோட்டம் பகுதியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். வழக்கறிஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஞானராஜன், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண், மாநில பிரதிநிதி முருகன், கிளை செயலாளர் மணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் வெங்கடேஷ், சிவா, விஸ்வா, மகளிர் அணி விஜயலட்சுமி, சாந்தி மற்றும் அப்பகுதியை சேர்ந்த திமுக மற்றும் மகளிர் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கும்புயன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. ஆணையர் விநாயகமூர்த்தி தலைமையில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், அகிலன், இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் தனியார் பள்ளி மாணவிகள் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தி மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள், ராதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். குடியரசு தின விழாவில் ஒரே பள்ளி 16 விருதுகளை பெற்று சாதனை புரிந்துள்ளது. குடியரசு தின விழாவில் ஒரே பள்ளி 16 விருதுகளை பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடைபெற்ற நடனம், அணிவகுப்பு உள்பட அனைத்திலும் ஒரே பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் வெற்றி பெற்று 16 விருதுகளை பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 77வது குடியரசு தினம் கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு, நடனம், கலை நிகழ்ச்சிகள், தனித்திறமை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் அனைத்திலும் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் பிரசிடென்சி பள்ளியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களுக்கான கண்கவர் அணிவகுப்பு போட்டி, பள்ளி நடன போட்டி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் என அனைத்து போட்டிகளிலும் பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டி சென்றனர். மேலும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றதற்கான விருதுகளையும் பெற்றனர். அந்த வகையில் 16 விருதுகளை பிரசிடென்சி பள்ளி மாணவ மாணவிகள் தட்டி சென்றனர். அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது. மேலும் இது குறித்து பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டராஜ் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நடந்த அணிவகுப்பு, நடனம், கலா உற்சவம், பொதுத் தேர்வில் சாதனை உள்பட சுமார் 16 தலைப்புகளில் பள்ளி மாணவர்கள் விருதுகள் பெற்று சாதனை புரிந்துள்ளது பெருமையாக உள்ளது என்றும், ஒரே பள்ளி 16 விருதுகள் பெற்றது முதல் முறை என்றும் கூறினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தருமபுரி பகுதியில் நடைபெற்ற அங்காளம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு காங்கிரஸ் ஓபிசி மாநில தலைவர் கண்ணன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி தருமபுரி பகுதியில் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் அஷ்டபந்தன நூதன கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதில் அப்பகுதி மட்டுமல்லாமல் சுற்று வட்டார பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில ஓபிசி அணி தலைவர் கண்ணன் ஏற்பாட்டில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், அப்பகுதி இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இளைஞர் கொலையில் 6 பேர் கைது, பரபரப்பு வாக்குமூலம். தர்மபுரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கோவில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ரூபாய் 3 கோடியில் ஆய்க்குளம் மேம்படுத்தும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.